ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடிகளுடைய ஒரு குட்டி அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்னோ ஒயிட் ரோஸ் மொத்த மொட்டுக்களுமே பூத்து செடி முழுவதும் பூக்கள் அழகாக பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இந்த பூக்களை பறிக்கிறதுக்கும் மனசு வரல, கட் பண்ணி போடுறதுக்கும் மனசு வரல. அதுவே தானாக உதிரும்போது அப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. அதே மாதிரி இந்த பெங்களூர் ரோஸ் பாருங்க, ஒரே கொத்தில் 4 பூ இருக்குது. எல்லாமே இப்போ பூக்கள் விரிய ஆரம்பிச்சிடுச்சு. மழைக்கு அந்த பூக்களில் தண்ணி நின்றுட்டு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. நல்ல டார்க் சிவப்பு கலர். ரீபாட் பண்ணி வச்சிருந்த இந்த ஆக்சிடஸ் ட்ரையாங்கல் பட்டர்ஃப்ளை பிளான்ட்டும் நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. கூடவே இந்த ஜினியாவும். எல்லோ கலர் பட்டன் ரோஸ் எல்லாமே பூத்து இப்போ கொட்ட ஆரம்பிச்சிடுச்சுங்க. இதழ்கள் எல்லாம் கொட்டவே நான் அந்த பூக்களை கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா பக்கத்துல இருந்து புதிய துளிர்கள் வளர்ந்து மறுபடியும் மொட்டுகள் வைக்க ஆரம்பிக்கும். அதனால் இன்னைக்கு அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மஞ்சள் கலர் சாமந்தியும் நிறைய மொட்டுக்கள் இருந்துச்சு. எல்லாமே இப்போ பூக்கள் பூக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஒரு டைமில் நம்ம நர்சரியில் வாங்கிட்டு வந்த எல்லா செடிகளுமே வளர ஆரம்பிக்காது. 1 2னா ஃபெயிலியர் ஆகும். ஆனால் எந்த ஃபெயிலியரும் இல்லாமல் எல்லா செடிகளுமே இந்த மாதிரி வளர ஆரம்பிச்சிடுச்சுன்னா எல்லாருக்குமே சந்தோஷம்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.